Hi guys, welcome back. இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் ஆக்சுவலா. Depict the galvanic cell in which the reaction takes place. ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ரியாக்ஷன் அப்படின்னா ஜிங்க் சாலிடா இருக்கு பிளஸ் 2Ag பிளஸ் அக்வஸா இருக்கு gives Zn2 பிளஸ் 2Ag solid அப்படின்னு இருக்காங்க. Which of the following is an electrode is a negatively charged? நெகட்டிவ்னாலே நமக்கு தெரியணும் anode. ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நெகட்டிவ் இஸ் anode, பாசிட்டிவ் இஸ் cathode. நெகட்டிவ் இஸ் anode, பாசிட்டிவ் இஸ் cathode. இது ஒரு கான்செப்ட். கிளியரா? ஓகே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யார் எலக்ட்ரானை கொடுக்குறாங்களோ நம்ம ஆக்சிடேஷன் ரிடக்ஷன்ல படிச்சிருப்பீங்க. ஆக்சிடேஷனா யார் எலக்ட்ரானை கொடுக்குறாங்களோ ஹி இஸ் கெட்டிங் ஆக்சிடைஸ்ட். ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தேர் இஸ் a ஷார்ட்கட் CROA அப்படின்னு. cathode reduction oxidation anode. ஆக்சிடேஷன் என்னது? whoever release electrons. யார் எலக்ட்ரானை ரிலீஸ் பண்றானோ அவன் ஆக்சிடைஸ் ஆகிறான். அவன் ஆக்சிடைஸ் ஆகிறவன் தான் ஆனோடு. ஆனோடு இஸ் நெகட்டிவ் சார்ஜ். அப்போ அப்படியே ஆப்போசிட் கேத்தோட். இங்க பாருங்க விச் ஆஃப் சோ ஜிங்க் தான் Zn ஆகுது Zn2 பிளஸ் போறான். அப்படின்னா அவன் தான் இது எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்றான். இது ஒரு மெத்தட். ரியாக்டிவிட்டி சீரீஸ்ல பாத்தீங்கன்னாலும் தெரியும். சில்வர் வந்து கீழே இருப்பான், ஜிங்க் மேல இருப்பான். ஸோ மோர் ரியாக்டிவ்னா அவன் எலக்ட்ரான்ஸை கொடுப்பான். ஓகே, ஸோ whoever is giving electron he is getting oxidized. Whoever release electrons is getting oxidized. He is going to be anode. He is going to be negatively charged. So which of the following is negatively charged? Which is answer is zinc for the first one. Clear? Okay. Second one. Reason நான் சொன்ன ரீசன் தான் அது. Carrier of the current in the cell. Current கேரி பண்றது ஆக்சுவலா நம்ம என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரான்ஸ் தான். ஆனா எலக்ட்ரான்ஸும் கன்வென்ஷனல் கரண்ட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ அதனால இங்க வந்து ஜிங்க் எலக்ட்ரான்ஸை கொடுக்கும். கரண்ட் வந்து சில்வரால இதாகும். The carrier of current is silver. ஓகே, எலக்ட்ரான்ஸ் இதாகும் பட் கரண்ட் கேரி பண்றது சில்வர். தேர்ட் ஒன் இண்டிவிஜுவல் ரியாக்ஷன். ஆல்ரெடி நான் சொன்னதான். எப்பயுமே இண்டிவிஜுவலா சொல்றப்போ கேத்தோட்ல என்ன நடக்கும், ஆனோட்ல என்ன நடக்கும். இப்பதான் ஆனோட்ல என்ன நடக்கும் கிளியரா சொன்னேன். ஜிங்க் சாலிடா இருக்கிறது Zn2 பிளஸ் 2 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணும். இது வந்து எங்க அட் ஆனோட். ரிலீஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்குதா? இன்னொன்னு அட் கேத்தோட். கேத்தோட் என்ன நடக்கும்னா நம்ம ஏஜி இருக்குல்ல, ஏஜி பிளஸ் 2Ag பிளஸ் வில் பிகம், அந்த 2 எலக்ட்ரான் அங்க வந்துச்சுல அது வந்து இங்க வந்து சேர்ந்துடும். இட் வில் வந்து சேர்ந்து பிளஸ் 2 எலக்ட்ரான் சேர்ந்து யூ வில் கெட் ஏஜி சாலிட். கிளியரா? இது கேத்தோட். புரிஞ்சா? ஓகே, எனி டவுட்ஸ் யூ கேன் புட் இன் கமெண்ட். சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.